உங்கள் வீட்டில் 9 மந்த்தில் பேபி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை வந்து லஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பாலக்கீரை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி கழுவி வச்சாச்சு. இதில் சின்ன வெங்காயம் 5, பூண்டு 3, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அரிசியும் துவரம்பருப்பும் ஃபஸ்ட்டே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கடுகு, கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டை வந்து நல்லா வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. பேபிஸ் கொடுக்கறதுனால நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம். 1 இயருக்கு மேலே இருந்தால் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கேஸை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து அடி பிடிச்சிரும். கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையும் அதுக்கப்புறமா அரிசியும் துவரம்பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா வந்து கொதித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். அது வேகிறதுக்கு, துவரம்பருப்பு வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும்ல, அதனால் 5 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேபி ஃபுட் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.